கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உன்னோடு கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அவங்களுடைய பெற்றோர்களிடத்தில், அவங்க முன்னோர்களிடத்தில், மூதாதையர்களிடத்தில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. அப்போ அவருடைய சந்ததிகிட்ட சொல்கிறார், உன் முன்னோர்களுக்கு நான் சொன்னபடி நான் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இந்த நாளில் இந்த வசனத்தை குறித்து நமக்கு என்ன வேதம் சொல்லுது, ஆவியானவர் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எப்பவும் நம்மளை கைவிட மாட்டார். நம்முடைய முன்னோர்களிடத்தில், அதாவது நம்முடைய பெற்றோர்களிடத்துலையோ அல்லது நம்முடைய தாத்தா பாட்டியின் இடத்துலையோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார், நிச்சயமாக அதை நிறைவேற்றும். ஏன்னா வேதம் சொல்லுது, மனம் மாற தேவன் மனுஷன் அல்ல. மனிதர்கள் அப்பப்போ மனம் மாறிடுவாங்க, ஆனால் தேவன் மனசு மாற மாட்டார். கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஏன்னா நாம் அவருடைய வழியை பின்பற்றுறவங்களாக இருக்கணும்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும், அவர் சொல்கிறத நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும், அவர் காட்டின வழியில் நம்ம பயணிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நிறைவேறுதல் இருந்திருக்கு. இப்போ நாமும் கூட இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை தான், அன்பு தான். இன்னும் பிளஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, பெரிய பணக்காரராக வாழ்ந்துட்டுருக்கிறது தான் ஆசீர்வாதம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க, அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பல கோடிக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் கடனே இல்லாமல், வியாதியே இல்லாமல், கையில் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறார்களோ அந்த சம்பாத்தியதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து சமாதானத்தோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுள் நம்ம கூடவே இருந்துட்டார்னா நமக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த விதமான மன கஷ்டம் கிடையாது, எந்த விதமான போராட்டமும் கிடையாது, எந்த விதமான இன்னல்களும் நமக்கு வராது. அப்போ அவர் நம்ம கூட இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுடனே கூட இருந்து உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருந்தோன்னா அவர் நம்ம கூட இருப்பார். அவர் நம்ம கூட இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான இன்னல்களும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் நம்மை நெருங்காது. அப்படி நெருங்கலினாவே நமக்கு கடன் இருக்காது, வியாதி இருக்காது, சமாதான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் இன்றைக்கி அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்குறார். என்னென்னா, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாகவே உங்களுடனே கூட கர்த்தர் இருப்பார், என்னுடனே கூட கர்த்தர் இருப்பார், நாம் கர்த்தருக்கென்று இடம் கொடுக்கிற போது. அப்படி ஒரு இடத்தை ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் நாம் கொடுக்கலாம். நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருந்து இனி வரும் காலங்களில் நம்மை முழுமையாய் ஆசீர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் வழி கொடுப்பார். அன்பானவர்களே, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் கர்த்தருக்கு இடம் கொடுத்தா கர்த்தர் நமக்குள்ளே வருவார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் கர்த்தர் நம்ம மீது அன்பு செலுத்துவார். நாம் கர்த்தர் காட்டின வழியில் நம்ம பயணித்தோம்னா கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நாம் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடனே கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய வழியும், நீர் காட்டின வழியில் நாங்கள் நடக்கவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும், உம்முடைய வசனத்தின்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிற அந்த பாதையை பின்பற்றி நடக்க நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.